வணக்கம் நண்பர்களே. ஓம் கணபதி நமக்கு. சமையல் செய்யும் ஜாதக அமைப்பு, அதாவது ஒரு சூப்பராக ஒரு சமையல் செய்வாங்க. அது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், வாட் எவர் டிஷ் என்ன வேணாலும் இருக்கட்டும், சரிங்களா? அந்த சமையல் செய்கிற ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நல்ல விதமாக சமையல் செய்கிறவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? வீடு எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடம், காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் சந்திரன். ஸோ ஃபஸ்ட்டு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ருசியா அப்படின்னா வந்துட்டாலே சுக்கிரன் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அந்த சுக்கிரன் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கணும். சுக்கிரன் கூடவே புதன், சூரியன் இவங்க எல்லாமே நெருங்கி தான் ட்ராவல் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் இவங்க இணைந்து இருக்கும்போது அந்த கலை அதில் ஒரு கண்ணோட்டத்தோடு செய்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில பேர் இந்த சமையல் செய்யும்போதே அவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணி செய்வாங்க. நம்ம பேட்டை படத்தில் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி ஒரு லவ்வோடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது நான் சொல்கிற மாதிரி இது இருக்கும். இதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு காம்பினேஷன் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இனி நம்ம அடுத்தடுத்த பதிவில் வேறு வேறு இதில் சொல்லுவோம். ஐ மீன் அவங்க ஹோட்டல் நடத்துகிறவங்களா இருக்கலாம், செஃப்பாக இருக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய வகையான ஜாதகங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ சொன்னது வீட்டுக்கு ஓடுறது மட்டும்தான். நன்றி.